இன்னைக்கு பார்க்க போற சீரியல்ல சேம் சீரியல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ங்கிற ஸ்டோரி பேஸ்ட் படி இது பார்ட் 7 ஐ விஷ். ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட வீடியோல பாதியில முடிஞ்ச சீரியல் போட்டிருந்தேன். அதுல வியூஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, உங்க சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரிஸ் ஏதாவது தெரியணும்னா என்னோட சேனலான ஏபி அனுசரா ரியாலிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்றவங்க பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே தான் இருக்கு, அதுலயும் எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம சேம் சீரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ங்கிற சீரியல் பார்ட் 7ல இஸ் பியார்கோ கியா நாமுதும். இது தமிழ்ல நம்மளுக்கு ஒரு 2 மணி சீரியலா, அதாவது ஈவினிங் ஆஃப்டர்நூன் இதுக்காக சீரியலா வந்துட்டு இருந்தது முன்னாடி எல்லாம். இப்ப வந்து அதே சீரியலை ரீமேக் பண்றோங்கிற பேர்ல தமிழ்ல ஒரு கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். என்ன கொடுமை அப்படின்னா, நீ நான் காதல் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் அது ஃபேன் இருந்ததுன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தம். ஏன்னா வந்து இது காதலா அப்படின்னு இதே விஜய் டிவில ஹிந்தி வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன் அது, அந்த டப்பிங் இதுல போட்டிருந்தாங்க. பட் வந்து எனக்கு ஹிந்தி வெர்ஷன் தான் மோஸ்ட்லி பிடிக்கும். ஹிந்தி வெர்ஷன் பார்க்காதவங்க ஹிந்தி வெர்ஷனை பாருங்க. இஸ் பியார்கோ கியா நாம் தும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சீசன். அது அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிஷன்ல தெரியாம நம்ம ஹீரோயினி மாட்டிக்கிறாங்க. அங்கதான் அவங்களோட யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போறேன், பணம் செட்டில் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போய் அங்க வந்து ஸ்டேஜ்ல நின்று அது ஒரு வேலை பண்ணி அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. அந்த வைரல் ஆக்குனதே நம்ம ஹீரோ தான். ரொம்ப அரோஜென்ட்டான ஒரு மில்லியன் பணக்காரரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்டினி வந்து அவங்க 2 பேரையும் சேர்க்கிற விதமா அவங்க வீட்லயே அவங்க ஆபீஸ்லயே வேலை வர மாதிரி, அண்ட் அவங்களோட வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற பர்சன் வந்து அவங்க வீட்டுல பேச்சுலரா வந்து தங்கி, அந்த பேச்சுலரா இருந்தவனுக்கு மேரேஜ் வந்து அந்த ஹீரோவோட அக்கா தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவங்க அக்காவோட லைஃப காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த நம்ம கதாநாயகிய வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுவும் எப்படி வந்து கட்டாயப்படுத்துறாருன்னா, ஆல்ரெடி அந்த ஹீரோயினியோட அக்கா வந்து அவரோட ஹீரோவோட தம்பிய கல்யாணம் பண்ண இருந்தது. அந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன் நீ என்ன கல்யாணம் பண்ணலனா அப்படின்னு சொல்லி மிரட்டி ஓரளவுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பல கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓடிச்சு. சூப்பரான கெமிஸ்ட்ரி. இது வரைக்கும் அந்த ஒரு சீரியல்ல தான் நல்ல கெமிஸ்ட்ரி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் கனடா இந்த மாதிரி இதுல வந்து அராகினி அந்த இதை வந்து டப் பேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய இதுல ஒடிசால டப் பேஸ்ட் பண்ணாங்க. இன்னும் வந்து தெலுங்குல இப்ப ஓடிட்டு இருக்கு, தமிழ்லயும் இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப தமிழ் ஆடியன்ஸான நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இஸ் பியார்கோ கியா நாம் தும் சீரியல்ல வர கேரக்டர்ஸோட கெமிஸ்ட்ரி, லவ் கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியே போகும். பட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன் தமிழ்ல வந்து பார்க்கும்போது ஓகே கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் போல இருக்கு, இவங்களுதும் பெஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன். ஆனா வந்து கதையை வந்து பாதி பாதி பார்க்க தான் தெரிஞ்சது. ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சது, பாதி சீன்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது. முக்கியத்துவமா மெயினா வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட அக்காவுக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் தான் மெயின் கேரக்டரா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தானே கல்யாணம் பண்ண போற மாதிரி இருக்குது, அதனால அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது வந்து எனக்கு என் பர்சனலி என்ன ஆச்சுன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினிக்கு கெமிஸ்ட்ரி தரல. ஒருவேளை சப்போஸ் இப்பதான் ரீசெண்டா அந்த ஹீரோவுக்கு ரியாலிட்டி லைஃப்ல மேரேஜ் ஆயிருக்கும் போல இருக்கு, அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சரி விட்டுறலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியல் எண்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. இப்ப ஹிந்தி வெர்ஷன்ல சொல்ல போனோம்னா அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்கேஜ்மெண்ட் பண்றதா இருந்தது ஹிந்தி வெர்ஷன்ல. அந்த ஹிந்தி வெர்ஷனோட சீரியல் கேரக்டர்ஸ் நேம் சொல்லிடுறேன். ஹீரோவோட பேர் அர்ணவ் அண்ட் ஹீரோயினியோட பேர் குஷி. இப்ப அர்ணவ் வந்து கல்யாணம் பண்ண இருந்தது வேற ஒரு பொண்ணு, லாவண்யாங்கிற பொண்ணு. தமிழ்லயும் லாவண்யா கேரக்டர் ஒண்ணு வருது. ஆனா வந்து பிரேக்கப் ஆயிடும். நம்ம ஹீரோயினி வந்து அந்த பேச்சுலரா வர அந்த பொண்ணு அந்த ஆளை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி சீரீஸ் போகும். பட் உண்மை தெரிஞ்சதும் பிரேக்கப் பண்ணிப்பாங்க. என்னடா அது 2 பிரேக்கப் ஆயிடுச்சே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வில்லன் வந்து, அதாவது அவங்க அந்த ஹீரோவோட அக்காவோட புருஷன் வந்து இந்த குஷி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கடத்தி வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வழியா அவனை கூட்டிட்டு வந்து, அப்ப கடத்தி வச்சிருக்கிறப்ப கூட ஒரு ரொமான்டிக் சீன் வரும். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த இதுல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வழியா கடைசியில ஒரு பொண்ணு வரும் குழந்தையோட. அந்த குழந்தை உனக்கு பிறந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதோட அந்த குழந்தை அவளுக்கே பிறந்தது இல்ல அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வந்து எல்லாம் எண்டிங் ஆயிடும்.
இது ஒடிசா இதுல வெவ்வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன லாங்குவேஜ்னு நான் பார்க்கல. இந்த மாதிரி அவன் வந்து ஷூட் பண்ணி அவன் செத்துருவான், செத்து அவன் இன்னொரு பேர் மூலியமா அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ட்ரி ஆவான் அப்படின்னு ஒண்ணு. இன்னும் சில சீரியல்ஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனா அந்த அரங்கின்னு சொன்ன கனடா சீரியல்ல வந்து இந்த சீரியல் நம்ம ஹிந்தி சீரியல் வெர்ஷனையே அப்படியே எடுத்திருப்பாங்க போல இருக்கு. நான் ஃபுல் சீரிஸ் பார்க்கல, ஹாஃப் சீரிஸ் தான் பார்த்தேன். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் ரீமேக் சீரியல்ஸா இருந்தாலும் ஹிந்தி சீரியல்ல அந்த குறிப்பிட்ட கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஏன் டப் வந்து பண்ணாங்க, இது காதலாங்கிற டப் பண்ணாங்க, அது 2 மணிக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. ஐ மீன் லஞ்ச் டைம் அப்ப பண்ணியிருக்காங்க. பட் ஏன் வந்து அதே கெமிஸ்ட்ரி மாதிரி எடுக்கல அப்படிங்கிறது சோ டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு. ஸோ இதை யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியணும்னா. அண்டு நான் சொல்ற இந்த சீரியல் இருக்கு இல்லையா, வெவ்வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க சீரியல் நேம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க நேம் அப்புறம் என்ன லாங்குவேஜ்னு எழுதிப்பேன். அதை பார்த்து நீங்க அதை படிக்கிறது பார்க்கறது உங்க இஷ்டம். தேங்க்யூ.